என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி காரணமில்லாமல் உன் கண்களில் படவில்லை. என் குழந்தையே, நான் உனக்கான ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தள்ளி விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நான் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் நீ என்னை விட்டுவிடவும் கூடாது. உனக்கே என்று நான் ஒவ்வொரு நிலைகளிலும் சரியாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட எண்ணியது கிடையாது. எல்லா நிலையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கை என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன். நடக்கும் எல்லா நிலைகளையும் நீ புரிந்து கொண்டால் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக இந்த தாய் வருகிறாளே, அப்படியானால் இவள் வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுத்து என்னவென்று செவி கொடுத்து கேட்டால்தானே நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக நடக்கும். நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக நடக்கும் என்ற புரிதல் முதலில் உனக்குள் வேண்டும். நான் உன்னை தேடி வருவதற்கு முழுமையான அர்த்தம் கிடைத்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து விடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லும். நாம் எதையுமே சரியாக கணிக்க வேண்டும். வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்ற புரிதல் முதலில் நமக்குள் வேண்டும். இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் சரியான கணிப்பு கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது, நடக்கப் போவது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் கணிப்பதை விட நீ கணிப்பதுதான் சரியான ஒன்றாக உனக்கு மாறும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எத்தனையோ நேரங்கள் உனக்காக நான் வந்திருக்கிறேன். அப்பொழுது எல்லாமும் இல்லாத ஒரு உணர்வு இப்பொழுது உன் தாயானவள் எனக்குள் வருகிறது. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக காண தொடங்குகிறாய். ஒரு சில திருப்பங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிறாய். உன்னோடு எல்லா விஷயங்களுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது எனக்கும் அது ஆச்சரியங்களை கொடுக்கிறது. இந்த விதியை உன்னை வீழ்த்த நினைத்திருந்தாலும் என் பிள்ளை அதற்கு கவலைப்படாமல் தன் வாழ்க்கை தன் கைகளில் தன் நம்பிக்கையில் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்குகிறாய். அதுதான் இந்த தாய்க்கு உன்னிடம் மிகவும் பிடித்தது. உன்னை ஜெயிக்க வைக்க உன் தெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள் முழுமையாக வந்திருக்கிறது. இந்த நம்பிக்கை போதும். நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றெடுத்து விடுவாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதில் எல்லாமும் இனி உனக்கான புரிதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அல்லவா? நம்பிக்கையோடு என் பிள்ளை எதையும் செய்துவிட நீ சரியாக முன் வந்து நிற்கிறாய். உன்னுடைய ஆதாரமே இந்த தெய்வமாக இருக்கும் பொழுது வேறு யாரையும் இந்த வாழ்க்கையில் நீ தேடாதே. வேறு யாரையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. நான் உன்னை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தீரத்தான் போகிறது. உன்னை சுற்றி இருக்கும் சோதனைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாகவே வழிநடத்தத்தான் போகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது.
என்ன நடந்து விட்டது என்று எல்லாமும் இனி பதறுவதற்கு ஒன்றுமில்லை. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக எதிர்கொள்கிறோமா என்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய எதிர்காலம். யாரையும் எதையும் நம்பி என் பிள்ளை இதுவரையிலும் தொலைத்தது போதும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். இறை நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ எதை இழந்தாலும் சரி, அது வேறொரு வடிவத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ இழந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையை, பிறவாமை வேண்டும். அப்படி மீண்டும் பிறந்தால் என் தெய்வத்தை மறக்காத ஒரு நிலை வேண்டும் என்று தானே என் பிள்ளை கேட்கிறாய். நிச்சயமாக உனக்கான இந்த நிலையை தெய்வம் நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான ஒரு சூழ்நிலையை தெய்வம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காலத்தில் நடக்கவிருக்கும் அத்தனை விஷயங்களையும் கணிக்க முடியாது. நடப்பது அத்தனையும் நன்மை என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருந்தால் நிச்சயமாக எல்லாமுமே நல்லதாகத்தான் நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, அறிவு என்பது நாளும் எதையேனும் கற்பது, ஞானம் என்பது நாளும் எதையேனும் கைவிடுவது. அதாவது எதையாவது நாம் கற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல, நமக்கு வேண்டாத விஷயங்களை நாம் கைவிடுவதிலும் தான் எல்லாமும் இருக்கிறது. என் குழந்தையை, செய்த புண்ணியம் கூட சில நேரங்களில் உன்னை கைவிட்டு செல்லலாம். செய்த பாவம் மட்டும் ஒருபோதும் தண்டனையை கொடுக்காமல் போகாது. அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அந்த விஷயத்தை நாம் முழுக்க முழுக்க கவனத்தோடும் தெளிவோடும் என்னவென்று செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, உருகி உருகி ஒருவரை நேசிப்பதில் தவறு கிடையாது. ஆனால் நீ உருகுவதனால் நிச்சயமாக கரைந்து போய்விடக்கூடாது. ஒருவருக்கு பணிந்து செல்லலாம், தவறு கிடையாது. ஆனால் யாருக்கும் என் குழந்தை அடங்கி போய்விடக்கூடாது. ஒருவரோடு நீ பழகி கொள்ளலாம், ஆனால் யாரையும் நம்பாதே. உன்னிடம் இருப்பது என்னவோ அதை ஒருவருக்கு கொடுத்து பழகலாம். எதையுமே இழக்கக்கூடாது. கவலை கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த கவலையினால் நீ உடைந்து போய்விடக்கூடாது. எதுவென்றாலும் ஓரளவிற்கு மீறி அது உன் வாழ்க்கையில் இருந்து விட்டது என்றால் என் பிள்ளை தன்னுடைய அழகான இந்த வாழ்க்கையை தொலைத்து விடுவாய். அழகான மன நிம்மதியை என் பிள்ளை தொலைத்து விடுவாய். தனக்கான நம்பிக்கையை இழக்கும் பொழுது தன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தொலைத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. எதையுமே இழக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. அப்பொழுது உன்னை சுற்றி நான் இருப்பதற்கு காரணம் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ இழக்க துணிந்து விட்டாய் என்றால் அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்கள் உன்னை நிச்சயமாக சரியாக புரிய வைக்காமல் என்னவென்று மாற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாகவே உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த தெய்வம் வருவது எப்பொழுதும் இப்பொழுதும் உனக்குள் பல மாற்றங்களை தர வேண்டும். அம்மா பேசுகின்ற வார்த்தைகளை நீ உன் மனதிற்குள் தேக்கி வைத்துக்கொள். அப்பொழுதுதான் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை உன்னால் சட்டென்று தடுத்து நிறுத்த முடியும். நம் அம்மா ஏற்கனவே நம்மிடம் சொல்லி இருக்கிறாள், இது போன்ற ஒரு பிரச்சனை வந்தால் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று. என் குழந்தையே,
மனம் தளர்ந்து விடாமல் இருக்க வேண்டும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிறரோடு பேசாமலும் அமைதி காப்பதாலும் உனக்கு நன்மதிப்பு கிடைத்து விடாது. ஐக்கியம் இல்லாமல் ஒருவரிடம் அன்பையும் ஒருபோதும் வெளிப்படுத்திவிட முடியாது. அம்மா சொல்வது உண்மைதானே? என் குழந்தையை, எப்பொழுதுமே நமக்கு பிடித்திருக்கும், ஆனால் அவர்களோடு பேச நினைக்க மாட்டோம். அமைதி காத்து கொண்டிருப்போம். இப்படியெல்லாமும் இருந்து கொண்டிருந்தால் நமக்கு ஒருபோதும் நல்லதொரு மதிப்பு கிடைத்து விடாது. எல்லாவற்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எது நடந்தாலும் நினைப்பது நடப்பது கிடையாது. நடப்பது எல்லாமும் உனக்கு பிடித்ததாக இருக்கப் போவதும் கிடையாது. ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? உன்னை விட அதிகமாக நேசிக்கின்ற ஒரு சில மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை விட அதிகமாக உனக்கான நம்பிக்கையை கொடுக்கின்ற மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் என் பிள்ளை, நீ வாழத்தான் வேண்டும். இன்று இருக்கும் இந்த நிலையை வைத்து நாளைய விஷயங்களை நம்மால் தீர்மானிக்க முடியாது. இன்று வேண்டுமானால் உனக்கு நல்லது நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நாளையும் உனக்கு நல்லது நடக்காது என்று உன்னால் சொல்லிவிட முடியாது. நாளை அத்தனையும் மாறலாம். அத்தனை சூழ்நிலைகளிலும் நாளை பல மாற்றங்கள் வரலாம். அப்படி இருக்கும் பொழுது எதையுமே உன்னால் எளிதாகவும் சுலபமாகவும் கணித்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. வாழ்க்கை எந்த திசையை நோக்கி நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாமும் இனி வரும் நாட்களில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தில் இனி உனக்கு தேவையான ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்காமல் போய்விடாது. உனக்கான தருணம் உனக்கு எல்லாவற்றையும் இனி கட்டாயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. மனத்தெளிவோடுதான் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்கிறாய் என்றால் இனி நடப்பது அத்தனையிலும் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பங்கள் நிச்சயமாக உன்னை தொடரட்டும். உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தட்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ கவனத்தில் கொண்டு இனி நடப்பதில் உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாமல் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நான் விரும்புகிறேன். நல்ல நேரம் என் பிள்ளைக்கு. ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளைக்கான வெற்றி எப்பொழுதும் நிம்மதியாக கிடைக்க தொடங்கிவிட்டது. அத்தனையிலும் நாம் விரும்பியது போல ஒரு விஷயங்களும், அத்தனையிலும் நாம் ஆசைப்படுவது போல ஒரு விஷயங்களும் நம் கைகளில் வந்து சேரும் பொழுது அதை நம் தெய்வம் நமக்கு கொடுப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் தெய்வம் நமக்காக நின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை நாம் உணர்ந்து கொள்ளும் எல்லா நேரமும் நமக்கான மாற்றத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலை இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் இனி நிச்சயமாக நீ நன்மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரி என்றும் தவறென்றும் உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. என் பிள்ளையினால் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிட்டது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை சரியாக உணரக்கூடிய பக்குவம் வந்துவிட்டது. இனிமேல் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ கவனத்தில் கொண்டு உறுதியாக எதிர்கொண்டாலே அது போதும். மன தெளிவோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை இனி வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதுதான் உண்மை. நல்ல புரிதலோடு எல்லாமும் உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கு வேண்டியபடி நான் எல்லாவற்றையும் இனி தொடர்ச்சியாக உனக்கு தந்து கொண்டிருப்பேன். உன்னுடைய விருப்பத்தின் பேரில் அத்தனை விஷயங்களையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்தையும் நாம் இனிமேலும் கைவிட முடியாதல்லவா? எந்த நேரத்தையும் இனிமேலும் நாம் விட்டுவிட முடியாதல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணரும் இந்த நேரம் முழுக்க அம்மா சொல்லும் விஷயங்களில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் தெளிவும் நிச்சயமாக இனி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை எதிர்கொள்ளும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியும் இனி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை வந்து நல்லபடியாக மாற்றும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நாட்களை நிலையான எண்ணம் கொண்டு என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாயானால் உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் நீ மீண்டு வந்து விடுவாய். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு புரிதல் என் பிள்ளைக்கு கிடைத்துவிடும். நல்லதையே வேண்டி நாம் நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மதிப்பை கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் சொல்லும் எல்லா சொல்லிலும் என் பிள்ளையினுடைய மனத்தெளிவு இனி எப்பொழுதும் உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய உண்மையான அன்பை எப்பொழுதும் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். அதுபோல நீயும் அந்த அன்பை பெறுவதற்கு தயாராக இருந்து விட்டால் எந்த நேரத்திலும் நீ விரும்பியதை நான் உனக்கு கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை உனக்கு நான் வகுத்து கொடுக்காமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லாவற்றையும் நாம் சரிவர இனிமேலும் புரிந்து கொண்டோமானால் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றியும் மன உறுதியும் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான மாற்றம் இனி உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொடுக்கும். அத்தனை உண்மைகளிலும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லை என்று சொல்வதற்கும் இங்கு ஒன்றுமில்லை. சரியில்லை என்று சொல்லி வருந்துவதற்கும் இங்கு ஒன்றுமில்லை. நடப்பது எதுவென்றாலும் அது நன்மைக்குத்தான் என்பது மட்டும் உனக்கு புரிந்துவிட்டால் அதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வாய் அல்லவா? சட்டென்று ஒரு நொடியில் இங்கு எல்லாமுமே மாறிவிடக்கூடிய நிலைமை உண்டு. அது போன்ற ஒரு நிலைமை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்துவிடும் நேரம் இது. இனி எல்லா மனநிலையிலும் உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த விஷயங்கள் முற்றிலுமாக உன்னை தேடி வந்து வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் வாழும் இந்த நேரம் இனி ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நிச்சயமாக போற்றி பாடும் என்பதனை மறக்காதே. அம்மா விடியலிலேயே உன்னை தேடி வருகிறேன் என்றால் இன்று இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய வெற்றியை நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது என்பதனால்தான் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுக்க முழுக்க உன்னுடைய கவனமானது இருக்கட்டும். அப்படி இருந்து விட்டது என்றால் உனக்கு என்ன நடக்கிறது என்றாலும் அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. சரியாகவே உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதுதான் உண்மை. என்
செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.